வலிகளின் குரல் நேயர்களுக்கும் தோழர்களுக்கும் வணக்கம். தோழர்களே, நமது சமூகத்தினுடைய எழுச்சி மற்றும் பல்வேறு இன்னல்கள் பாதிக்கப்படும் போதெல்லாம் சட்ட ரீதியான பல்வேறு செயல் திட்டங்களில் உறுதுணையாக இருந்து வந்த நமது உடன்பிறவா சகோதரரும் தோழருமான அருந்தோழர் அவர்களுடைய தந்தையார் ஐயா சிவராஜ் அவர்கள். அவர் ஒரு ஓய்வு பெற்ற கிராம நிர்வாக அலுவலர், அது மட்டுமல்ல வழக்கறிஞரும் கூட. இவர் இச்சமூகத்திலே பல்வேறு பணிகள், பல்வேறு விதமான உதவிகளை மட்டுமல்ல, இந்த மக்களுடைய வாழ்வியலை எப்படியாவது மாற்றிட வேண்டும் என்கின்ற தொலைநோக்கு பார்வையில் பல செயல்களை, பல்வேறு அணுகுமுறைகளை கற்றுக் கொடுத்து வழிநடத்திய ஒரு மகத்தான ஒரு செயல்பாட்டாளரும் கூட. அவர் கடந்த வெள்ளிக்கிழமை இயற்கை ஏதினார் என்கின்ற செய்தியை அறியும் போது மிக மீள முடியாத ஒரு துயரமான ஒரு செய்தியாக இருந்தது. அப்போது சென்னையிலே மிக முக்கிய பணிகளில் இருந்ததனால் அங்கே இறக்கக்கூடிய சூழ்நிலை என்பதனால் அவருடைய செய்தியை அறிந்து மிகப்பெரிய அளவிற்கு மன ரீதியான என்னவென்றே சொல்ல முடியாத அளவிற்கு சென்றுவிட்டது. எனவே எனது உடன்பிறவா சகோதரராக இருக்கக்கூடிய சமூக சிந்தனையாளர், சமூக செயல்பாட்டாளர், அன்பு தோழர் வழக்கறிஞர் அருண்குமார் அவர்களுக்கும் அவரது குடும்பத்தார்களுக்கும் உறவினர்களுக்கும் தமிழ் புலி கட்சியினுடைய நாமக்கல் தொகுதி மாவட்ட தலைமையின் சார்பாக நெஞ்சார்ந்த இரங்கலை ஐயாவுக்கு தெரிவித்துக் கொண்டு, அவர் விட்டு சென்ற பணியினை, அவருடைய சமூக பார்வையை சற்றும் தளர்வில்லாமல் இவ்வியக்கம் மிக நேர்த்தியாக கொண்டு செல்லும். அவருடைய செயல்பாடு இன்னும் அவருடைய பெயரை சொல்லக்கூடிய வகையில் தொடர்ந்து நீடித்து கொண்டே இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் என்பதை வலிகளின் குரல் யூடியூப் சேனல் சார்பாகவும் தமிழ் புலிகள் கட்சியின் சார்பாகவும் அவருக்கு இரங்கல் தெரிவிக்க நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.